சுஜாதா அவர்களின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள். அரசு பகுத்தறிவு பாசறை. உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வுருவுகள். திருவாய்மொழி. ஸ்ரீரங்கத்தில் அவ்வப்போது வைணவத்துக்கும் பார்ப்பானியத்திற்கும் எதிர்ப்பு குரல்கள் எழும். நாங்கள் கீழச்சித்திரை வீதிக்காரர்கள். அதை கண்டு கொள்ளாமல் தமாஷாகத்தான் எடுத்துக்கொள்வோம். சாத்தார வீதி மூலையில் திராவிட கழக பொதுக்கூட்டம் அவ்வப்போது நடைபெறும். தந்தை பெரியார் பேசுவது தெற்கு வாசலில் கேட்கும். ராமனையும் கிருஷ்ணனையும் ரங்கநாதனையும் சில சங்கடமான கேள்விகள் கேட்பார். திருச்சி நகரத்தை பகுத்தறிவு பாசறை என்றே அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். சின்ன கடை வீதி மூலையில் இருந்த கரீம்பாய் கடையில் பழைய புத்தகங்கள் வாங்கச் செல்வேன். வீரமா முனிவரின் சதுர அகராதி பழைய பதிப்பு அங்கேதான் கிடைத்தது. அப்போது பகுத்தறிவு கருத்துக்கள் ஒலிபெருக்கியில் காதில் விழும். திராவிட கழகத்தை சார்ந்த பண்ணனார் என்பவர் சித்திரை வீதியில் வீடு வாங்கி கொண்டு பால் சப்ளை செய்தார். பால் வியாபாரத்தையும் பார்ப்பன வெறுப்பையும் கலக்கவில்லை. பார்ப்பன எதிர்ப்பு கூட்டங்களுக்கு அடிக்கடி தலைமை தாங்குவார். சில்கில் கருப்பு சட்டை போட்டு கொண்டிருப்பார். அவர் மனைவி பாட்டியுடன் தினம் ராத்திரி நிலவொளியில் பேச வருவாள். என்னடி உன் புருஷன் பெருமாளே இல்லைங்கிறானாமே? அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும். பெருமாள் எப்படி இல்லைன்னு சொல்ல போகும்? ஒரு நாள் அவனை கேட்டு சொல்லேன், நீதான் கேளேண்டா. பாட்டி, அவள்லாம் நாஸ்திகாள் என்பேன். சார்வாகன் மாதிரியா? அதென்னவோ எனக்கு தெரியாது. அவள்லாம் நாஸ்திகாள். என்ன எழவோ, பால்ல தண்ணி ஊத்தாம இருந்தா சரி கோதாவரி. கோதையம்மா, நான் எப்பனாச்சும் உனக்கு பால்ல தண்ணி விட்டு கொடுப்பனா? கள்ளி சொட்டு மாதிரி கொடுக்கறனா இல்லையா? ஆமா, ஊத்துறச்சேயே அந்த பக்கம் தெரியறது கண்ணாடி மாதிரி என்று பாட்டி சொல்வாள். பண்ணனார் மாசம் பால் பணம் வாங்க வரும்போது சில சமயம், நாளைக்கு வாயேம்பா, இன்னும் மணியாடர் வரலை. நாளைக்கு திருச்சியில பொதுக்கூட்டம் பாட்டியம்மா, அவசரமே இல்லை, நீங்க எப்ப வேணா கொடுங்க என்பதில் எந்த பிராமண வெறுப்பும் இருக்காது. பெருமாள் இல்லேன்னு சொல்றியாமே நீ? அதெல்லாம் மீட்டிங்ல பாட்டியம்மா, எழுதி வச்சதை படிக்கிறேன். அதான பார்த்தேன், நீ ரொம்ப சாதுவாச்சே, குடுமியை எல்லாம் கத்தரிப்பேனாயாம். யாரோ புரளி பண்ணிருக்காங்க பாட்டியம்மா. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. குடுமியை அறுப்பேங்கிறது உங்க பாப்பார ஜாதி பையன. அவர் குறிப்பிட்டது அரசு பகுத்தறிவு பாசறையின் தலைவன் ஆவி அரசுவை. அவன் பெயர் ஆ வரதராஜன். எனக்கு 2-3 கிளாஸ் சீனியர். நேஷனலில் BA படித்தான். திருச்சியில் தனியார் கம்பெனி ஒன்றில் ஆடிட்டராக வேலையில் இருந்தான். ராஜன் ஸ்கூலுக்கும் TPG கடைக்கும் இடையே இருந்த எந்த வீடு என்று சரியாக ஞாபகமில்லை. முன்னே சரிந்து கூரை வேய்ந்த அரிதான வீடுகளில் ஒன்று. திண்ணையும் பெரிசாக இருக்கும். சுவரில் சாய்ந்து கொள்ள வட்டமாக இருக்கும். விளக்கேற்றுவதற்காக பிறைகள் இருக்கும். அரசு அழகாக இருப்பான். என்னை பார்த்தால் எப்போதும் புன்னகைப்பான். எப்போது சங்கத்தில் சேரப்போகிறாய் என்று கேட்பான். அந்த சங்கத்தின் பெயர் அரசு பகுத்தறிவு பாசறை. தைரியமாக போர்டே போட்டிருந்தான். ரங்கு கடைக்கு வருவான். அவன் பேச்சை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருப்போம். மார்க்ஸ், மாஜினி, ரசல் என்றெல்லாம் பேசுவான். சார்வாக தத்துவத்தை பற்றியும் பௌத்தத்தை பற்றியும் விஸ்தாரமாக பேசுவான். ரங்குதான் பளிச்சென்று கேட்டான், வரது, நீ என்னதான் சொல்ல வர? என்னை வரதுன்னு கூப்பிடாதே, ஆவி அரசு நான். ஆவி அரசோ அது என்ன புடலங்காய் அரசோ? நீ என்ன சொல்ல வரே? பெருமாள் இல்லேனா? பெருமாள் மட்டும் இல்லைடா, சிவன், பிரம்மா, கண்ணன், ராமன் யாரும் இல்லை. கடவுள் இல்லை. எல்லாமே மூடக்கருத்துக்கள். மக்கள் மனதில பயத்தை உண்டாக்கி காசு பிடுங்குற உத்திகள். அப்ப எந்த பெருமாளை தான் இருக்கிறதா ஒத்துக்கற? டேய், பெருமாளே இல்லைங்கிறான்டா சும்பா. பெருமாளே இல்லையா என்றான் வியப்புடன். ரங்குவுக்கு அதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இல்லை, பின்னே ஸ்ரீரங்கம் கோயில் ரங்கநாதர்
ஏகாந்த சேவை, உற்சவம், தைத்தேர், பங்குனி ரதம், குதிரை வாகனம், நித்தியப்படி, திருமஞ்சனம் எல்லாம் வேஸ்டா? வேஸ்ட் மட்டும் இல்லை, பித்தலாட்டம். என்னடா இப்படி சொல்றான்? வரது, நீ என்ன வம்சம் தெரியுமா? ஆறாவமுது ஐயங்கார் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவார். எங்க அப்பா ஆறாவமுது ஐயங்காருங்கிறதுக்காக நான் அவர் கருத்தை எல்லாம் ஏத்துக்கணும்னு எங்க ரூலு? கிடக்கட்டும், போர்டு போட்டிருக்கியே பகுத்தறிவு பாசறைன்னு, என்ன ஆக்டிவிட்டி? புரட்சி கருத்துக்களை மெல்ல மெல்ல நம் சிறுவர்களுக்கு மனசுல பதியறா மாதிரி கொடுக்க போறேன். அவர்களுக்கு சிந்தனா சக்தியை உண்டாக்கி எதையும் கேள்வி கேட்க வைக்க போறேன். அதுக்குத்தான் பசங்களை தேடிட்டு இருக்கேன். பசங்க வருவாங்கங்கிற? வராம பின்ன? ஆளுக்கு ஒரு லேக்கா உருண்டை கொடுத்தா லால்குடிக்கு கூட வந்துருவாங்க. எனக்கு ஹோப் இல்லை என்றான் ரங்கு. பாரேன், சனிக்கிழமை முதல் கூட்டம். அப்புறம் கீழ வீதியில குடுமி ஒழிப்பு போராட்டத்தில ஜிட்டு வச்சிருக்கவங்களை எல்லாம் கத்தரிக்க போறேன். ஆச்சரியமாகவே இருந்தது சனிக்கிழமை. சித்திரை தேர் நிலையில் படியேறி உயரத்தில் கூட்டம் போட்டான். நிறையவே குட்டி பையன்கள் வந்திருந்தார்கள். எல்லோருக்கும் ரவா உப்மா, டீ. அவர்கள் எல்லோரையும் உட்கார வைத்து, சிறுவர்களே, இப்ப நாம பாட போறது கடவுள் வீழ்த்து. தப்பா சொல்றீங்க மாமா, கடவுள் வாழ்த்து. வாழ்த்து இல்லை, வீழ்த்து. சேச்சா, அது வேற கடவுள்டா. கடவுளே இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்க போறேன். எப்படி மாமா? இன்னைக்கு ரங்கநாதர் குதிரை வாகனமாடா, கருட வாகனம் மாமா? ஏதோ ஒண்ணு. அவர் இங்கே வர்றப்போ அவரை வாயில வந்தபடி திட்ட போறேன். டா போட்டு திட்ட போறேன். திட்டினா என்ன ஆகும்? உம்மாச்சி கண்ணை குத்திடுவார் என்றான் ஒரு வாண்டு. அவருக்கு கோபம் வரும்படியா, எந்த மானஸ்தனும் வெக்கப்படும்படியா எல்லோர் முன்னாலேயும் சத்தம் போட்டு திட்ட போறேன். பெருமாள் இருந்தா என்ன ஆகும் சொல்லு? குட்டி பையன் மறுபடி கண்ணை குத்திடுவார் என்றான். குத்தலேனா வேற ஏதாவது பண்ணிடுவார் என்றான் இன்னொருவன். பார்க்கலாம், நீங்க எல்லோரும் பெருமாள் வரப்ப இங்க வரணும். கூட்டம் கலைந்ததும் ரங்கு அவனை கடைக்கு கூப்பிட்டான். வரது, பைத்தியக்கார வேலையெல்லாம் பண்ணி செம உதை வாங்க போற. இதெல்லாம் சாத்தார வீதியில டிகே மீட்டிங்கோட வச்சுக்கோ. அங்கே போய் பேசறியாமே. என்னடா வரது, வம்ச துரோகண்டா இது. உத்தர சித்திரை வீதியில வேணாம்டா. ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயி உன்னை ஜாதி பிரஷ்டம் பண்ணி கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவா. பார்க்கலாமே. ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போறது? நீங்கெல்லாம் சிந்திக்க தெரியாதவங்க, சிந்திக்க மறுக்கிறவங்க. கோயிலே பணம் பிடுங்கி கோயில். ஏய், வரது ஒரு தடவை பெருமாள் சேவிக்க போயிருக்கிறான். பெரிய கியூ இருந்திருக்கு. மணியக்காரரும் நம்ம உபயக்காரரும் தடுப்பு சங்கிலியை கழட்டிட்டு 10 பேரை பெருமாள் சேவிக்க அழைச்சுண்டு வந்திருக்கார். அதான் பெருமாள் மேலே கோபம். நாங்கெல்லாம் 3/4 மணியா காத்தின் இருக்கோம். இவருக்கு என்ன சலுகை? பெருமாளுக்கு முன்னால எல்லோரும் சமம்கரா. இதை கூட தடுக்க முடியலை இவரால. இவர் என்ன பெருமாள்? கையால் ஆகாதவர். சன்னதியை விட்டு இறங்கி வந்து அந்த உபயக்காரரை சவிட்டி இருக்க வேண்டாமோ? கலியுகத்துல அதெல்லாம் கிடையாது வரது. திரேதாயுதத்துல தாண்டா பெருமாள் நேர்ல வருவார். மனுஷ ரூபத்துல வரதை இப்பெல்லாம் நிறுத்திட்டார். கல்கி அவதாரம் இன்னும் ஆகலை. ஏன் ஏன்? அப்படித்தான். ஏன்னா பெருமாள் இல்லை, மறுபிறவி இல்லை. வேற என்னதான் இருக்கு? பொச்சும் புளியங்காயுமா? எல்லோரும் சிரிக்க, உங்களுக்கெல்லாம் விவஸ்தை கிடையாது, சிந்தனை மழுங்கி போன ஜென்மங்கள். எதற்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, செம உதைப்பட போற. அரசு தனது பூநூலை பெருமாள் கருட வாகனத்தில் வீதி வலம் வரும்போது அறுத்து போட்டான். அவரை கண்டபடி திட்டினான். நீ உருப்படவியாடா என்று டா போட்டு திட்டினான். அதை யாரும் கவனிக்கவில்லை. மல்லிகை கடை ரங்கநாதனுக்கு வரது கொடுத்த கடனை திருப்பி தராததால் திட்டுகிறான் என்றனர். ஒரு முறை அவன் தந்தை ஆறாமுது ஐயங்கார் ரங்கு கடைக்கு ஸ்டவ் 3 வாங்க வந்திருந்தார். வரது இங்க வந்தானா? வரது இல்லை, ஆவி அரசு. எதுக்குத்தான் புத்தி இப்படி போறதோ அவனுக்கு. ஏன்பா, நீங்கெல்லாம் சொல்லக்கூடாதோ? அவன் கோர்வையா வாதாடுறது எங்களுக்கே சந்தேகம் வந்துடுறது மாமா.
ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்கோ மாமா. நிச்சயம் ஆயிடுத்து, அதை சொல்லத்தான் வந்தேன். பொண்ணு யாரு? அம்மா மண்டபம் ரோடு போற வழியில புதுசா தாத்தாச்சாரியார் காலனி வந்திருக்கே, திருமஞ்சன காவேரி தாண்டி அங்க இருக்கா. பேரு லோசனாவா? ஆமாம். எப்படி தெரியும்? அவ அப்பா எனக்கு ஒண்ணு விட்ட மாமா உறவாக்கும் ஓய் என்றான் ரங்கு. அந்த பொண்ணு நம்ம வரதுக்கு தோதுபடுமா ரங்கு? அவ என்ன சொல்றா? குடக்கறேங்கிறா. வரது ஒரு நாஸ்திகன்னு சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லலை, நீ போய் சொல்லிடாதே. சொல்ல வேண்டாமோ? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடும்னு மெய்யு ஐயங்கார் சொல்லியிருக்கார். அவர் போனதும், ரங்கு அந்த பொண்ணு எப்பட்றா? ரொம்ப பக்திடா. 4 வேளை கோயிலுக்கு போகும், ஒரு புறப்பாட்டை விடாது, தினம் வீதி பிரதட்சணம் பண்ணும், பாத்திருப்பியே. ஓ, அந்த பொண்ணா? அத போய் இந்த நாஸ்திகனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறாளா? எப்படி ஒப்புத்துண்டா? அதான் ஆறாமுது சொன்னாரே, அவ கிட்ட இதை மறைச்சிருக்கா. அநியாயம்டா. வரதுக்கு சொத்து நிலப்புலன்கள் எல்லாம் உண்டு, நாத்திகனாயிருந்தா என்ன? இதற்குள் வரது வந்து சேர்ந்தான். ரங்கு, அவ பேப்பர்ல என் பேரு வந்திருக்கு பாரு என்று காட்டினான். திருவரங்கத்தில் சதாதனிகளில் கோட்டையில் ஒரு பகுத்தறிவு குரல். ஆ வி அரசு என்பவர் தீவிரமான ஐயங்கார் பார்ப்பன இனத்தைச் சேர்ந்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது என்றெல்லாம் செய்தி போட்டு அவன் போட்டோ போட்டிருந்தது. வரது, உனக்கு கல்யாணமாமே? யார்ரா சொன்னா? உங்க அப்பா தாண்டா. ஆமாடா, அம்மா மண்டபம் ரோட்டுல ஒரு பொண்ணு பாத்திருக்கா. ரோசனாவோ லோசனாவோ பேரு. அந்த பொண்ணு ரொம்ப பக்தி உள்ளவடா. சக்கரத்தாழ்வார் கோயில், தாயார் சன்னதி எல்லாத்துக்கும் தினம் போறவ. எல்லாத்தையும் மாத்திரலாம் ரங்கு. எப்படி? பேசியே என்னால யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த குடுமி நீக்க போராட்டம் ஒண்ணு பாக்கி இருக்கு. கீழ வீதியில யார் யாரா குடுமி? குடுமி வழக்கொழிந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அது கார்டு வீட்டுக்கு 8வது 26A வீட்டில் பப்புக்குட்டி என்பவனும், எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒருவனும், சவுக்கார் வீட்டு 4வது வீட்டில் இருந்த துவரம்பருப்பு துரை என்கிற துரைராஜனும் கட்டுக்குடுமி வைத்திருந்தார்கள். சொல்ல மறந்துவிட்டேனே, அந்த லோசனாவின் தம்பி விஜயராகவனும் வைத்திருந்தான். 1-2 பேர் வடக்கு வீதியில் வைத்திருந்தார்கள். குடுமியை அறுக்கலாம்னா அதிகம் ஆட்கள் இல்லையேடா. உன் உட்பி மச்சினனே குடுமி. அதை வெட்டினாதான் கல்யாணம். பப்புக்குட்டியையும் தயாராயிருக்க சொல்லு, எந்த நிமிஷத்திலேயும் கத்தரிச்சிடுவேன் என்றான் ஆவி அரசு. பப்புக்குட்டி, இது என்னடா வம்பா போச்சு? என் தலைமயிறு, என் குடுமி, இதை வெட்டுறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை? அநியாயமாயிருக்கே. அவன் கிறுக்குடா. எதுக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு கீழவாசல் பக்கம் வராம கோட்டையிலிருந்து வர்றப்ப கோயிலுக்குள்ள நுழைஞ்சி கீழ உத்திர வீதி வடக்கு வாசல் வழியா கீழ வீதின்னு வந்துரு. ஆவி அரசு தெற்கு வாசல் தையல்காரரிடம் சென்று ஒரு நல்ல கத்தரி வாங்கி காத்திருந்தான். எங்கடா பப்புக்குட்டியை 1 வாரமா காணோம்? எங்கேயாவது ஊருக்கு கீருக்கு போயிருப்பான். இல்லடா, எங்கிட்டேருந்து பம்மரான். அவனை பார்த்தா சொல்லு, அரசு காத்துக்கிட்டு இருக்கான்னு. அவன் அப்பா கிட்ட சொல்லட்டுமா? அவங்கிட்டயா? அப்பா கிட்டையும் சொல்லு, அவர் குடுமியையும் வெற்றேன். அவர் குடுமி ரொம்ப சின்னதுரா, கொத்தமல்லி கட்டு மாதிரி. வரது கல்யாணத்துக்கு மந்திரமெல்லாம் கூடாது என்றான். ரெஜிஸ்டர் ஆபீஸில் தீகா தலைவர்கள் முன்னிலையில் சீர்திருத்த கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றான். ஒரு வழியாக அப்பா தாயே என்று கெஞ்சி அதிகாலையில் வைதீகமும் ராகு காலத்தில் சீர்திருத்த கல்யாணமும் செய்து கொண்டான். அடிக்கடி மச்சினன் விஜயின் கட்டுக்குடுமியை பார்த்து கொண்டிருந்தான். லோசனா தோற்றத்தில் அவனுக்கு பொருத்தமாக இருந்தாள். அரக்கு கலர் கூரை புடவையும் மடிசார் கட்டும் அவளுக்கு பாந்தமாக இருந்தது. ஏகப்பட்ட நகை போட்டிருந்தார்கள். வரதுவின் கரம் பிடித்த கையில் மருதோன்றி செக்கச்செவேல் என்று பத்தியிருந்தது. மூக்கில் சின்னதாக வைர மூக்குத்தி, ஜடை பிள்ளை, நாக்கொத்து, சுட்டி எல்லாம் அணிந்து ஷோக்காக இருந்தாள்.
வரது அடிக்கடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அப்படி பார்க்காதே என்று அதட்டலாக அவனை பார்த்துவிட்டு சிரித்தாள். சின்ன வயசிலேயே வேண்டுதல் என்று திருப்பதிக்கு போய் வந்தார்கள். அரசு முதலில் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டானா, மாடிக்கு போய் அவனை லோசனா கெஞ்சி கேட்டதில் தவிர்க்க முடியாமல் அவர்களை தொடர்ந்து சென்றான். அங்கே போயும் திருப்பதி பெருமாளை திட்டினானாம். இவ்வளவு ஏழைகள் இருக்கிறப்ப உனக்கு எதுக்கு தங்கத்தில் ரதம் என்று கேட்டானாம். திருப்பதியிலிருந்து திரும்பியதும் அரசின் போராட்டம் தீவிரமாகிவிட்டது. ஒரு நாள் பப்புக்குட்டியை கடையில் வைத்து பார்த்தேன். என்ன பப்பு, கிராப்பு திடீர்னு? இந்த பைத்தியம் ஊருக்கு போற வரைக்கும் மாமா கிராப்பு வச்சுக்க சொன்னார். அன்னைக்கு என்ன ஆயிடுத்து தெரியுமா ரங்கு? வரது போட்டாக்காரங்க கூட என்னை பார்த்துட்டான். போட்டாக்காரங்களை கூப்பிட்டு பாய் கடையிலிருந்து பெருசா காடா துணி வெட்டுற கத்தரியை எடுத்துண்டு வந்து இந்த க்ஷணம் கத்தரிப்பேன்னு துரத்தறான். தப்பிச்சேன் பிழைச்சேன்னு மாடி ஏறி குதிச்சேன். பகுத்தறிவு தினமாம், ஒரு குடுமியையாவது வெட்டியே ஆகணுமாம். நான் தான் நம்பட்டேனா? ஆளை பாரு. அப்புறம் என்ன ஆச்சு? அந்த பொண்ணு அருமையான பொண்ணுடா. லோசனா வந்து எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டது. அம்மா விடுன்னுட்டா. உன் ஆம்படையான் என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். திரிசமனெல்லாம் திருச்சியில வச்சுக்க சொல்லு. இல்லை உங்க ஆத்துக்குள்ளே வச்சுக்கோ. அடுத்த தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல பிராது கொடுத்து கையில விலங்கை மாட்டி ஊர்வலமா அழைச்சுண்டு போவான்னு சொல்லு. எங்க ஆத்துக்காரரை உனக்கு தெரியாது. பார்த்தா சாதுவா இருப்பார், பாஞ்சா புலி. மன்னிச்சுக்கோங்க மாமி, இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஏண்டி உன் ஆம்படையானுக்கு இப்படி புத்தி போறது? என்ன பண்றது மாமி, கல்யாணத்தப்ப கூட அவ்வாத்துல யாரும் இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லலை. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிண்டாளா? சக்கரை தாழ்வாருக்கு வேண்டிக்கோ. 48 நாளைக்கு எலும்பிச்சம்பழ மூடியில நெய்விளக்கு ஏத்திண்டு போ, புத்தியை கொடுப்பார். பார்க்கலாம் மாமி. மத்தபடி எப்படி? மத்தபடி நன்னாதான் வச்சுருக்கார். பராசக்தி ஓரிரவு வேலைக்காரி சினிமாவுக்கு கூட்டிண்டு போனார். லாலா கடையில அல்வா வாங்கி தரார். தவறாம கனகாம்பரம், கதம்பம், மல்லிப்பூ, பிச்சுப்பூ எல்லாம் வாங்கிண்டு வரார். அது என்னமோ குடுமியை கண்டா மட்டும் ஆவேசம் வந்துடுறது. கத்திரிக்கோளை தூக்கறார். எல்லாம் சரியா போயிடும். உங்க ஆத்துக்காரர் என்ன நட்சத்திரம்? உத்தரட்டாதி. இப்படித்தான் படுத்தும். பங்குனிக்குள்ள சரியாயிடும். பங்குனி வரைக்குமா? ஏன்? வர வர ஜாஸ்தியாயிண்டு வர்றது. அடுத்த தடவை வடகலையார் மொட்டைப்பாட்டிக்கெல்லாம் பட்டுப்புடவை கட்டிக்க சொல்ல போறாராம். இது எங்க கொண்டு போய்விடுமோ தெரியவில்லை. சக்கரத்தாழ்வார் கோபத்தை கிளப்பாம இருக்க சொல்லு. பூமியே தாங்காது. பூசினாப்புல இருக்கே மூஞ்சி, உண்டாயிருக்காயா? ஆமாம் மாமி. எத்தனை மாசம்? 4. இரண்யகசிபுவுக்கு பிரகலாதன் பிறந்தாப்புல உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்பனை திருத்தட்டும். ஒரு நடை ஆத்திலே மிருத்யுஞ்சய ஹோமமும் சுதர்சன ஹோமமும் பண்ணிடு. ஐயோ, என்னை பலி போற்றுவார். அம்மாவாசைக்கு அப்பாவுக்கு தோப்பனாருக்கு தர்ப்பணம் பண்ணி வைக்க வர வாத்தியார் சுவாமிகளை எல்லாம் விரட்டுறார். வரது சிந்தனையாளர்கள் மாநாட்டுக்கு சென்னைக்கு போயிருந்த போது அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு லோசனாவின் அப்பா கோவிந்தராஜன் என்று பெயர் வைக்க விரும்பினார். வரது அதற்கு இங்கர்சால் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றான். கடைசியில் லோசனா அடித்து சொல்லிவிட்டாள். பரத்வாஜன் என்று பெயர் வைத்து பத்தாச்சி என்று கூப்பிட்டார்கள். குழந்தை அவளை கொண்டிருந்தது. குளிக்க போகும்போது வரது கையில் கொடுத்தால், சொல்லு, அப்பா மாதிரி சொல்லு, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. பத்தாச்சி கில்கா என்றது. வரதுவிடமிருந்து பல பகுத்தறிவு சங்கங்கள் அவ்வப்போது 100-200 வாங்கி கொண்டு வரதுவின் போட்டோவை போஸ்டர் அடித்து இந்த தினம் அந்த தினம் என்று பணம் பிடுங்குவதை லோசனா சாமர்த்தியமாக தடுத்துவிட்டாள். எங்காத்துல குழந்தை இருக்குப்பா, அதுக்கு பசும்பாலும் பவுடர் பாலும் கொடுத்தே போண்டி ஆயிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இங்கர்சால் நினைவு நாள் வேண்டாம். தலைவர் கோவப்படுவாரே தங்கச்சி. கோவிச்சுக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க தான் பெரிசா சங்கம் வச்சிருக்கேளே,
பத்திரிகை எல்லாம் நடத்துறவாளை கேட்டுக்கோ. வரதுவுக்கு ஆபீஸ் ஆடிட் வேலை இருந்ததால் கோபித்து கொள்ள அவகாசம் கிடைக்கவில்லை. லோச்சி, இங்கர்சால் நினைவு தினம்னு யாராவது வந்தாளா? இல்லையே, யாரும் வரலையே. என்ன, மறந்துட்டான்களா? லோசனா அவன் கொள்கைகளை மாற்ற முயன்றாலும் அவன் தன் நம்பிக்கையில் தளராமலேயே இருந்தான். இடையில் லோசனா மறுபடி உண்டானாள். முதல் குழந்தைக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. தடுப்பூசி ஏதோ சரியாக போடவில்லையோ என்னவோ, கக்குவான் இருமல் போல வந்தது. குழந்தை ஜுரம் வந்து கையில் நிற்காமல் கிழிந்த நாராக படுத்திருந்தது. ராத்திரியெல்லாம் டன் டன் என்று இருமியது. தேவி டாக்கீஸ் அருகே பாலாஜி என்கிற குழந்தை டாக்டர் இருந்தார். அவரிடம் காட்டியதில் ஒன்றும் சொல்லவில்லையாம். உன் புருஷனுடன் வா என்றாராம். இருவரும் போயிருக்கிறார்கள். மிஸ்டர் வரதராஜன் குழந்தையை ஒரு வாரம் முன்னால் கொண்டு வந்திருக்க வேண்டும். இப்ப ரொம்ப லேட். வாட் யூ மீன் டாக்டர்? நெஞ்சில் கபம் கட்டி இருக்கிறது. மூச்சு விட திணறுகிறது. இன்ஜெக்ஷனும் மருந்தும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. மெட்ராஸில் குழந்தைகளுக்குரிய பெரிய ஆஸ்பத்திரி எழும்பூரில் இருக்கிறது. அதற்கு அழைத்துச் செல்வது நல்லது. இல்லைனா? இதைவிட அப்பட்டமாக எச்சரிக்கை என்னால் முடியாது. இல்லைனா குழந்தை பிழைக்காது. கிளம்புறதற்கு முன்னாடி ஒரு விசை காட்டிடுங்க குழந்தையை. இருவரும் பிரமித்து போய் மாட்டு வண்டியில் வீடு திரும்பும்போது லோசனா பிழிய பிழிய அழுதிருக்கிறாள். அழுது முடித்து வாங்கோ என்றாள். ஏங்க, மெட்ராஸுக்கு ராத்திரி தானே வண்டி. அந்த சக்கரத்தாழ்வானை போய் கேட்கலாம். என்ன சொன்ன? ஆழ்வானா? ஆமாம், நீங்க சொல்றது எல்லாம் உண்மை. பெருமாளும் இல்லை, ஒரு சுக்கும் இல்லை. 48 நாள் எலும்பிச்சம்பழத்துல விளக்கேத்தி ஊர்ல இருக்கிற எல்லா சன்னதியையும் சுத்தி எல்லா சுலோகமும் சொல்லியும் என் குழந்தையை காப்பாத்தலைன்னா என்ன தெய்வம் அது? வாங்கோ, கேட்டே ஆகணும். நீங்களும் கேளுங்கோ. நான் தான் அப்பே புடிச்சு அடிச்சுண்டேனே தெய்வம் இல்லைன்னு. அங்க இருக்கிற எல்லா விளக்கையும் உடைச்சி நாசம் பண்ணி எரியணும் போல வருது. இருவரும் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு குழந்தையுடன் போயிருக்கிறார்கள். அவள் படியருகில் குழந்தையை வைத்துவிட்டு, பாரு என் குழந்தையை, உன்னால் காப்பாற்ற முடியலை பாரு, நீயே பாரு, என்ன தெய்வம் நீ என்று அழுதிருக்கிறாள். வரது அவளை அணைத்து கொண்டு, லோசனா வா போகலாம், இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. டிட்டிகோரின்ல மெட்ராஸ் போக டிக்கெட் ஏற்பாடு பண்றேன். கிளம்புவதற்கு முன் அதற்கான பலமும் தெம்பும் குழந்தையிடம் இருக்கிறதா என்று பார்க்க டாக்டரிடம் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். அவர் பரிசோதித்து பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி போக வேண்டிய தேவையில்லை என்றார். குழந்தை தூங்குகிறதா பிராணன் போய்விட்டதா என்று தெரியாமல் சன்னமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தது. டாக்டர் இருவரையும் தனியாக அழைத்தார். என்ன கொடுத்தீங்க இதுக்கு? புதுசா எதுவும் கொடுக்கலை. என்னவோ செய்திருக்கீங்க. சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எடுத்துட்டு போய் படியில வச்சு இந்த மாதிரி செய்தது நியாயமான்னு கேட்டா உணர்ச்சி வசப்பட்டுட்டா. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். இவ கோபம் தனியலை. பாலாஜி டாக்டர், குழந்தைக்கு ஜுரம் இறங்கி இருக்கு, லங் கிளியரா இருக்கு, பல்ஸ் சீராயிடுத்து என்றார். பெங்களூரில் பொறுப்பேற்பதற்கு முன் ஒரு நடை ஸ்ரீரங்கம் போயிருந்த போது வழக்கம் போல ரங்கு கடைக்கு போனேன். அங்கே கட்டுக்குடுமியும் 12 திருமணமாக ஒரு சுவாமி வீற்றிருந்தார். என்னை ஒரு மாதிரியாக பார்த்து சௌக்கியமா என்றார். நான் பவ்யமாக, அடியேன் ரங்கராஜன், சுவாமி திருநாமம் என்னவோ. ரங்கு அட்டகாசமாக சிரித்து, டேய் வரதுடா இது. அட வரதுவா, என்ன ஆச்சு உனக்கு? பகுத்தறிவு, குடுமி, கழகம் எல்லாம்? அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதே ரங்கு. ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு சூத்திரத்திற்கு எம்பெருமனார் வியாக்கியானம் பாரு, 40 பக்கம். நான் அவனை வியப்புடன் பார்த்தேன். வரது, உன் நாஸ்திகவாதமெல்லாம் புறப்பாடாயிருக்கும். அப்புறம் சந்திக்கலாம். நாராயணா ஹரிஹரி. லோச்சி வந்தா ஆத்தசாவியை கொடு என்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் போனதும் லோசனா வந்தாள். ரங்குமாமா, இவர் வந்தாரோ? இப்பதான் போறான்.
சாவி கொடுத்திருக்கான். எங்க போறதா சொன்னார்? பெருமாள் புறப்பாட்டுக்கு. இப்பெல்லாம் ஒரு புறப்பாடு திருமஞ்சனம் விடமாட்டேங்கிறார். லோசனா இன்னமும் பூரிப்பாக அழகாகத்தான் இருந்தாள். பத்தாச்சி, மாமாவுக்கு அபிவாதையே சொல்லு. மாமா பெரிய எழுத்தாளர். அருகே குட்டி ராமானுஜர் போல் இங்கர்சால் என்று அழைக்கப்படவிருந்த பரத்வாஜன் நின்று கொண்டிருக்க, அருகே மற்றொரு பொண்ணு. பேர் என்ன? பேர் சொல்லுடி மாமாவுக்கு. வைதேகி என்றது சன்னமாக. வைதேகி எப்படி இருக்க? வைதேகி மெஷின் போல மாய்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னா சொல்வதற்குள் மூச்சு வாங்கியது. போரும். வரது எப்படி இப்படி மாறினான்? நீதான் மாத்தினியா லோசனா? இல்லை, சக்கரத்தாழ்வார்தான் என்று ரங்குவை பார்த்து புன்னகைத்தாள். குழந்தைக்கு டாக்டர் பாலாஜி கொடுத்த மருந்துல சாயங்காலத்துக்குள்ள சரியா போயிடும்னு சொன்னார். அவர்கிட்ட பேசி வச்சுண்டு பெருசா நாடகமாடி வரதுவை மனசை மாத்திட்டா. என்ன லோச்சி, சொல்லாதீங்கோ மாமா, கதையா எழுதிட போறார் என்றாள். இத்துடன் அரசு பகுத்தறிவு பாசறை முடிவடைந்தது.